ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது விழுப்புரம் டார்கெட் ஸ்டடி சென்டர்லேருந்து 18 ஜூன் மற்றும் 19 ஜூன் இரு நாட்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் தொகுப்பை நம்ம இப்போ கேட்க போகிறோம். உங்களுக்காக இதை வழங்கிட்டு இருக்கிறது சதீஷ்குமார். ஸோ அந்த வகையில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது SBI லான்ச்சஸ் ஐடி இன்னோவேஷன் ஸ்டார்ட் அப் ஃபண்ட் டு அசிஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஸ்டார்ட் அப்னா என்னன்னு தெரியணும். வாட் இஸ் ஸ்டார்ட் அப்? எ நியூலி எஸ்டாப்ளிஷ்டு பிஸ்னஸ். புதுசாக துவங்குற தொழிலுக்கு பேர் தான் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா 2015 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் செங்கோட்டையில் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. ஓகேங்களா? aimed at promoting bank financing for startup ventures to boost entrepreneurship and encourage startups with the job creation. ஆக்சுவலி இந்த பிளான் மூலிமா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேங்க் மூலிமா they will give you லோன் தருவாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால் தொழில் தொடங்குவதற்காகவும், அப்புறம் நீங்கள் தொழில் தொடங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஸோ இதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வரும், ஸ்டாண்டப் இந்தியா. ஸ்டாண்டப்னா என்ன? ஸ்டாண்டப் இந்தியா இதே தாங்க, இதே மாதிரியான ஆண்டர்பிரினர்ஷிப் தான். ஆனால் திஸ் இஸ் ஃபோக்கஸ்டு ஆன் SC and ST as well as women. The scheme aims at promoting entrepreneurship amongst scheduled caste, scheduled tribes and women. ஸோ ஸ்டாண்டப் இந்தியாங்கிறது ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் பெண்களுக்கு பிரத்யேகமாக தொழில் தொடங்குவதற்காக அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் ஸ்டாண்டப் இந்தியா. ஸோ இப்போ நமக்கு ஸ்டார்ட் அப் இந்தியானா என்ன, ஸ்டாண்டப் இந்தியானா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கம் டு அவர் பிஸ்னஸ். இப்போ SBI ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க ஐடி இன்னோவேஷன் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் படி அவங்க ஒரு 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இந்த 200 கோடி ரூபாய் இது எதுன்னா, தகவல் தொழில்நுட்ப தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த கடனானது வழங்கப்படும். அவங்க இந்த ஃபினான்ஷியல் செக்டாரில் பேங்கிங்க்கு அசிஸ்ட் பண்ணுற வகையில் அவங்களோட தொழிலானது அமையும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, SBI வில் ஃபார்ம் அ டீம் டு மானிட்டர், டு ரிப்போர்ட் ஆன் தி ப்ராக்ரஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி, எக்ஸ்பர்ட் டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ஃபார்ம் பண்ணி அவங்க பார்த்திங்கன்னா அந்த கடன் கொடுப்பாங்க. ஒரு கம்பெனிக்கும் ஒரு 3 கோடி ரூபாய் கடன் கொடுக்கப்படும். ஸோ எப்படி பிஸ்னஸ் பண்ணணுன்ற கைட்லைனும் தருவாங்க. ப்ளஸ் உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆனது பிறகுமா அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. மானிட்டர் பண்ணி ரிப்போர்ட் வில் பி சப்மிட்டட் டு த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, த பிக்கஸ்ட் லெண்டர், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லெண்டர். ஸ்டேட் பேங்க் இந்தியா, State Bank of India has launched IT Innovation Startup Fund to support startups in financial technology space. Okay. So this is the news. So secondly, we're going to see about Union Ministry of Ayush releases Yog Geet for 2016 International Yoga Day. இது பார்த்தீங்கன்னா ஆயுஷ்னு ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது, தெரியுமா? ஸோ ஃபஸ்ட்டு ஆயுஷ் மினிஸ்ட்ரியை பற்றி ஒரு சின்ன குறிப்பு பார்ப்போம். ஆயுஷ், AYUSH, ஆயுஷ். இந்த மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணது எப்போ அப்படின்னா 2014 நவம்பர் 9. எப்பயும் போல் பேப்பர் அண்ட் பென் எடுத்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. 2014 நவம்பர் 9. ஸோ ஆயுஷில் A stands for ஆயுர்வேதிக் or Ayurveda, Y stands for Yoga and Naturopathy, U stands for Unani, S stands for Siddha, and finally H stands for homeopathy.
ஸோ இது எல்லாமே அப்ரிவேட்டட் டு ஆயுஷ். ஆயுஷ்னு ஒரு மினிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இப்போ நம்ம சொன்னது எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மினிஸ்ட்ரிக்கு ஹெட் யார்? மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஆயுஷ் ஸ்ரீபத் நாயக். கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோடைய ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் யாருங்க? ஸ்ரீபத் நாயக். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன தகவல்னு பார்ப்போம். 2015 நம்ம ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக கொண்டாடிக்கிட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இது 2வது வருஷம். செகண்ட் இன்டர்நேஷ்னல் யோகா டே ஆன் 21 ஜூன் 2016 இல்லையா? ஸோ இதுக்காக இந்த மினிஸ்ட்ரியிலேருந்து என்ன செஞ்சாங்க, யோகத்துக்குன்னு ஒரு யோக கீதம், இப்போ தேசிய கீதம், தமிழ்த்தாய் வாழ்த்து மாதிரி யோகாக்குன்னு ஒரு பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான கால்ஃபர் விட்டாங்க. ஸோ இதுதான் தீம். இந்த தீமை ஒட்டி நீங்கள் பாட்டு எழுதி எங்களுக்கு அனுப்பலாம்ன்ற மாதிரியான ஒரு ஸ்கீம். ஸோ இதுக்கான 1000 என்ட்ரிஸ் வந்தது. 1000 பாடல்கள் எழுதி எல்லோரும் அனுப்பியிருந்தாங்க ஃப்ரம் அக்ராஸ் இந்தியா. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடலானது தேர்வு செய்யப்பட்டது. இந்த பாடல் 3 நிமிடம் 15 வினாடிகள் ஒலிக்கக்கூடிய ஒரு பாடல். இதை எழுதினது யார், பாடியது யார், இசையமைத்தது யார் என்பதெல்லாம் ரொம்ப தேர்விற்கு முக்கியமான தகவல்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை எழுதினது யார் அப்படின்னா தீரஜ் சரஸ்வத். திரும்பி சொல்கிறேன், தீரஜ் சரஸ்வத் என்றவர் தான் இந்த பாடல் எழுதியிருக்காங்க. இதுக்கு இசையமைத்தவர் யார் அப்படின்னா சுமந்தோ ராய். திருப்பி சொல்கிறேன், சுமந்தோ ராய் மியூசிக் டைரக்டர். பாடினது யார் அப்படின்னா 2 பேர் பாடியிருக்காங்க. கந்தர் டிடி யாதவ் அண்டு கதா யாதவ். இவங்க 2 பேர் இந்த பாடலை பாடியிருக்காங்க. திரும்பி நான் பேர் சொல்கிறேன், கந்தர் டிடி யாதவ் அண்டு கதா யாதவ் பாடியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஹோல் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் 21 ஜூன் 2016 யோகா டேக்கான அரேஞ்ச்மெண்ட் ஃபுல்லாக பண்ணது யார் அப்படின்னு சொன்னால் இதோட சேர்மன் ஹெச்ஆர் நாகேந்திரா தலைமையில் தான் இது எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த நியூஸ். ஸோ 3வதாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், கட்டாயமாக தேர்வுகளில் கேட்கப்படலாம். IAF கேள்விப்பட்டிருப்பீங்க, தி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், விமானப்படை. இந்த விமானப்படையில் வரலாற்றிலே சிறப்புமிக்க ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா இதில் 3 பெண் விமான ஓட்டிகள் நியமனம் செஞ்சுருக்காங்க. இந்த 3 பேர் அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பது கூட கேள்வியாக வரலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி IAF அப்படின்னா என்னது, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இதோடைய தற்போதைய தலைவர் யார் அப்படின்னா அருப் ராஹா. தற்போதைய தலைவருடைய பேர் அருப் ராஹா, 24வது தலைவர். இதோடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ விமானப்படைக்கு தலைவரை பார்த்தாச்சு. அதே மாதிரி அப்போது கப்பல் படை, தரைப்படைக்கு தலைவர்களை பார்த்துருவோம். ஏன்னா இப்போ கப்பற்படைக்கு சமீபத்தில் தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க புது அட்மிரல். அவரோட நேம் பார்த்தீங்கன்னா அட்மிரல் சுனில் லன்பா தான் சீஃப் ஆஃப் தி நேவல் ஸ்டாஃப், கடற்படை தளபதி. ஓகேங்களா? அடுத்தது ஆர்மி சீஃப், தரைப்படை தளபதி யார் அப்படின்னு சொன்னால் தல்பீர் சிங் சுஹாக். திரும்பி சொல்கிறேன், தல்பீர் சிங் சுஹாக். ஸோ இப்போ நம்ம பிஸ்னஸ்க்கு வருவோம். ஸோ 3 பெண் விமான ஓட்டிகள் இந்த விமானப்படையில் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவங்க பேர் என்னென்ன அப்படின்னா பாவனா காந்த். ஃபஸ்ட்டு பாவனா காந்த் ஃப்ரம் மத்திய பிரதேஷ், அவனி சதுர்வேதி ஃப்ரம் பீகார். செகண்ட்லி அவனி சதுர்வேதி ஃப்ரம் பீகார். மோகனா சிங் ஃப்ரம் ராஜஸ்தான்.
இவங்களுடைய 3 பேரோட முதல் எழுத்துக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா BAM, பாம் அப்படின்னு வரும். இது எதுக்குன்னா நினைவில் வச்சதுக்காக சொல்கிறேன். அவங்க விமானப்படையில் சேர்ந்து மேலேருந்து பாம் தானே போட போகிறாங்க. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ B ஃபார் பாவனாகாந்த், A ஃபார் அவனி சதுர்வேதி, M ஃபார் மோகனா சிங். ஓகேங்களா? ஸோ அவங்க எந்தெந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னு நான் சொன்னேன். இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக இதிலிருந்து கொஷின் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ 4வது தகவல் என்னென்னா, மைக்ரோசாஃப்ட் டு டிசைன் ஆப் ஃபார் HRD மினிஸ்ட்ரி, ஸ்வயம் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு. இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, இவங்க ஸ்வயம் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒரு கிரியேட் பண்ணாங்க. அது ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் பிரகாரம் என்ன விஷயம் அப்படின்னா, ஸோ நாடு முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், வேலை தேடுவோர், இல்லை ஆசிரியர்களாக இருக்கட்டும், இல்லை சுய விருப்பமுடையவர்கள் அனைவருமே ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஸ்வயம் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது. ஸ்வயம்க்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ். இதை தான் ஸ்வயம் அப்படின்னு சொல்கிறோம். திருப்பி சொல்கிறேன். ஸ்வயம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல் லெவல்லேருந்து போஸ்ட் கிராஜுவேட் லெவல் வரைக்கும். ஸோ அத்தனை தகவல்களும் நம்ம லேர்னிங், அதாவது மின் கற்றல் மூலியமாக அனைத்தையும் கற்றுக்கலாம். ஸோ இதற்கான திட்டம் தான் ஸ்வயம் பிளாட்ஃபார்ம். இப்போ என்னன்னு சொன்னால், இந்த ஸ்வயம் பிளாட்ஃபார்ம் HRD மினிஸ்ட்ரி மைக்ரோசாஃப்ட் கூட டைஅப் வச்சு மைக்ரோசாஃப்ட் இதற்கான ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி தர போகிறாங்க. அந்த ஆப்புக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற விஷயம்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை மூக் அப்படின்னு சொல்கிறாங்க. MOOC, மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ். நம்ம ஆன்லைனில் படிக்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் இந்த ஸ்வயம் மூக் எல்லாமே. மூக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது, the Microsoft will be deploying team of professionals to set up the state of the art mobile application. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மைக்ரோசாஃப்ட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இந்த ஆப் செட்டப் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், இதுக்காக ஒரு 38 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்லைன் லேர்னிங்காக ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் மைக்ரோசாஃப்டே இதை ரன் பண்ணி மானிட்டர் பண்ணுவாங்க. அக்ராஸ் இந்தியா முழுக்க பண்ணுவாங்க. அதன் பிறகு AICTE அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், AICTE, அவங்க லேட்டர் AICTE will take over it. ஸோ அதுக்கப்புறமா அவங்க எடுத்து ரன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்தியன் கவர்மெண்ட் அதை எடுத்து ரன் பண்ணும். ஸோ இது ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் தான். அதுக்கான ஆப் 38 கோடி ரூபாயில் மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜி ஜியண்ட்னு சொல்லக்கூடிய மைக்ரோசாஃப்ட் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதுதான் தகவல். அடுத்தது, PM நரேந்திர மோடி அவுட்லைன்ஸ் ரேபிட் 5-point மந்த்ரா டு ரீஃபார்ம் அண்ட் ப்ராடன் டேக்ஸ் நெட். இது ஒன்றும் இல்லைங்க, வருஷம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்வா கியான் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். இது எதுக்குன்னா, ஒரு வருஷம் முடிந்தவுடனே அந்த வருஷத்தோடைய பர்ஃபார்மன்ஸை சோதிக்கிற வகையில் தான் இது நடக்கும். இட் அசஸ் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த இயர் கான் பை அண்ட் டு டெலிபரேட் ஆன் எமர்ஜிங் இஷ்யூஸ் வித்தவுட் எனி ஹைரார்கியல் பேரியர்ஸ். இது பார்த்தீங்கன்னா 2 நாள் நடக்கும். 2-day நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் சீனியர் டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இன் நியூ டெல்லி, புதுடெல்லியில் நடக்கும். ஸோ சீனியர் டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்லாம் கூடி அந்த வருடம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும், அதோடைய பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ஆகட்டும், இல்லை ஏதாவது தவறு நடந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, ஸோ எல்லாத்த பற்றியதான ஒரு டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா, இதில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இறுதியாக பேசியிருக்கார். என்னென்னா, அவர்
டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரை வந்து பூஸ்ட் பண்ணுற வகையில் என்கரேஜ் பண்ணுற விதத்தில் பேசியிருக்காரு. பிறகு ஒரு 5 எழுத்து மந்திரத்தை சொல்லியிருக்காரு. அதுதான் ரேபிட், RAPID. ரெவென்யூ, R stands for revenue, A stands for accountability, P stands for probity, I stands for information and D stands for digitization. ஸோ இதுதான் அந்த மந்த்ரா. இது எதுக்குன்னா டு ரீஃபார்ம் அண்ட் ப்ராடன் டேக்ஸ் நெட். ஓகேங்களா, சீர்திருத்தம் செய்கிறதுக்கு வரி வலையை விரிவுபடுத்துவதற்கு வந்து இந்த ரேபிட் மந்த்ரா இஸ் given by PM நரேந்திர மோடி to all tax administrators. ஓகேங்களா, ஸோ இந்த வரியை ஒழுங்குபடுத்தணும், விரிவுபடுத்தணும், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சீர்திருத்தணும் என்பதற்காக பிரதமர் அவர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு 5 எழுத்து மந்திரம் தான் இந்த ரேபிட். ஓகேங்களா, ஓகே. ஸோ இறுதியான தகவல் நம்ம பார்க்க போகிறது NRIs, நான் ரெசிடென்ஷியல் இண்டியன்ஸ்னு சொல்லுவோம். NRIs கேன் நவ் ஜாயின் NPS ஆன்லைன் த்ரூ ENPS. NPSனால் என்ன அப்படின்னா நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், தேசிய ஓய்வூதிய திட்டம். இந்த திட்டம் வந்து எப்போ நடைமுறைப்படுத்தினாங்கன்னா 2009 மே 1 இந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இதன் பிரகாரம் என்ன பண்ணுவாங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து 12,000 வரைக்கும் அவங்க டெபாசிட் பண்ணலாம். ஸோ இது ஒரு அக்கௌண்ட்டு, சரிங்களா. ஸோ அதற்கான பெனிஃபிட்ஸ்லாம் வந்து நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு தான் பயன்படுத்த முடியும். ஓகேங்களா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருக்கலாம், இல்லை வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களாக கூட இருக்கலாம். ஸோ யார் வேணால் இருக்கலாம். அவங்க இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு அதை பயன்படுத்திக்கிற வகையில் தான் இந்த தேசிய ஓய்வூதிய திட்டமானது துவங்கப்பட்டது. ஸோ அந்த வகையில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் வெளிநாடு வாழ் இந்தியர்களும் இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதன் மூலயமா பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஹோல் செட்டப் இஸ் ரெகுலேட்டட் பை PFRDA, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய PFRDAல ரெகுலேட் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. ஏன் NRIs அலோவ் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 29 மில்லியன் பீப்புள் லிவிங் இன் ஓவர் 200 countries. ஸோ 29 மில்லியன் மக்கள் வந்து இந்திய மக்கள் வந்து ஸோ இந்தியாவை தாண்டி ஒரு 200 நாடுகளில் வசிக்கிறார்கள். ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளஸ் கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாத்துக்குமே தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 29 மில்லியன்ஸில் 25% லிவ் இன் கல்ஃப் கண்ட்ரீஸ். கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து 25% பேர் இந்தியர்கள் வாழ்கிறாங்க. ஸோ அவங்கள எல்லாமே இந்த என்பிஎஸ்சில் இணைக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம். இவங்க வந்து இது என்னதான் எலக்ட்ரானிக் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமாக இருந்தாலும் அவங்க இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னோன்னா அவங்க வந்து பேப்பர் மூலயமா தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதன் பிறகு டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வில் பி டன் த்ரூ எலக்ட்ரானிக் டிவைசஸ் மூலயமா பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இறுதியான ஒரு வரி செய்தி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். வெட்டிரன் ஒடியா ஆக்ட்ரஸ் மணிமாலா தேவி பாசஸ் அவே. ஒடியாவை சேர்ந்த மணிமாலா தேவி அவங்க வந்து ஒரு நடிகை, இவங்க இறந்துட்டாங்க. சப்போஸ் இதை பற்றி கேட்குறாங்க, சப்போஸ் மணிமாலா வந்து எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்கன்னு கேட்டால் கூட நம்மளுக்கு பதில் தெரியணும். ஸோ அதற்காக இதை சொன்னேன் நான், சரிங்களா. ஸோ இன்றைக்கி நாம் பார்த்த எல்லா தகவலும் பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இதில் ஏதாவது திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஓகேங்களா. யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.